தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9. எல்லாரும் தயவு செய்து வேத புஸ்தகத்தை திறந்து பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கவனிங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகள். நல்லா சொல்லுங்க சத்தமா, ஆயத்தம் பண்ணினவைகள். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்காக சிலவற்றை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் மேல உங்க கைகளை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்காகவே நீர் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர், விசேஷமாக எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். அதை என் கண்கள் காணவும், என் காதுகள் கேட்கவும், என் இருதயத்தில் அது தோன்றவும் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் உடைய கண்களை மூடி இந்த வசனத்தின் மேலே உடைய கைகளை வைத்து, கிருபையுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேதத்தை நீர் அத்தனையாய் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேதத்தின் எழுத்துக்கள் ஒரு நாளும் அது தரையிலே விழுகிற வார்த்தைகள் அல்ல. ஆண்டவரே, அது சத்தியம், அது நிச்சயமாய் ஆண்டவரே ஆதி காலம் முதல் இந்த நாள் வரையில் நிறைவேறுகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை, எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை ஆண்டவரே நாங்கள் கண்டு கேட்டு எங்கள் இருதயத்திலே விசுவாசித்து அவைகளை சுதந்திரிக்க கர்த்தர் இந்த காலவேளையிலே வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் நல்ல தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த தேவனை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதன் என்கிற ஒருவனை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், 6ஆம் நாளில் கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவனுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ, அவன் வாழ்றதுக்கு சுகமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, கவலை இல்லாம அவன் வாழ்றதுக்கு அவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை தேவைகளையும் உண்டாக்கிட்டு தான் கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்திருக்கிறார், அவருடைய சபையில் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார் தெரியுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் இப்பொழுதும் ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கான ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இந்த பூமியில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஸ்தலத்தில் வந்து இளைப்பாறும் பொழுது அந்த நித்தியமான இளைப்பாறுதல் மகிழ்ச்சியாய் மகிமையாய் இருப்பதற்காக ஆண்டவர் இப்பொழுதும் நமக்கான ஒரு வீட்டை
அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த தேவன் எப்பொழுதும் நமக்கானதை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதில் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. சில நேரங்களில் காலை நேரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நம்முடைய வீடுகள். காரணம் என்ன? காலை நேரம் ஆயத்தத்தின் நேரம். இந்த பிள்ளைகளெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி கணவன்மாருக்கு சாப்பாடை கட்டி கொடுத்து அவரை வேலைக்கு அனுப்பி அந்த மாதிரி ஒரு ஆயத்தப்படுத்துறதுக்குள்ள வீடு பரபரன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா நாளும் அதை சில நேரங்களில் சகோதரிகள் அன்னைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த ஒரு 2 மணி நேரத்தில் அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அவங்க மறுரூபமாக இருப்பாங்க. சிலர்லாம் எதா கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து பேச்செல்லாம் வராது, வீச்சு தான் வரும். சில நேரத்தில் என்ன போ வீட்டில் ஒரு என்ன ஆச்சா போச்சா அப்படிதான் இருக்கும் வீடு. அப்போ அதற்கு காரணம் என்னன்னா ஆயத்தப்படுத்துதல். அதை சந்தோஷமாக செஞ்சு தன்னுடைய பிள்ளைகளுக்காகட்டும் கணவனுக்காகட்டும் ஆயத்தப்படுத்துகிறதுல ஒரு மகிழ்ச்சி. கவனிங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சம்பாத்தியங்களை உண்டு பண்ணுவதில், அவர்களுக்காக எதிர்காலத்தின் ஆதாரங்களை ஆயத்தப்படுத்துவதில் ஒரு தகப்பனுக்கு மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்க்கல 100 மடங்கு நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை விட 1000 மடங்கு அக்கறை உள்ளவர் இந்த தேவன். உனக்கான எனக்கான சகல நன்மைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் இதுக்கப்புறம் ஆயத்தப்படுத்தல நமக்கான நன்மைகளை. நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ, கவனிங்க, நான் சொன்ன மாதிரி தான். எப்படி ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாகவே அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ A to Z அவனுக்காக தேவன் உண்டாக்கிவிட்டு தான் ஆண்டவர் அவனை படைத்தார். அதுபோல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கும் பொழுது, என்னை சிருஷ்டிக்கும் பொழுது, நீங்களும் நானும் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கான சகலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார் என்று இந்த வசனம் சொல்லுது. இதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ண போகிறது இல்லை, ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு பிரதர், எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய கண்கள் தான் அதை பார்க்கல. எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்களேயா, ஆனால் எங்கள் கண்ணுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆயத்தம் பண்ணப்பட்ட எந்த ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இதுவரையில் எங்கள் காதால் கூட கேட்கல. இப்படி ஒரு நன்மைகள் இருக்குது, இது எங்களுக்கு வரும்னு ஒரு சிம்டம்ஸ், ஒரு அடையாளம் கூட எங்களுக்கு காணப்படலையேன்ற மாதிரி சில நேரத்தில் நாம் இருக்கிறோம். கவனிங்க, தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமாம். ஆகவே தேவன் சகலத்தையும், அதனால தான் சொன்னேன் A to Z. சொல்லுங்க சகலத்தையும், சொல்லுங்க சகலத்தையும். உனக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, கவனிங்க, சிலருடைய தேவைகள் பூமிக்குரியதாக இருக்கலாம், சிலருடைய தேவைகள் ஆவிக்குரியதாக இருக்கலாம். அது பூமிக்குரிய தேவையாக இருந்தாலும் ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் நன்மை என்று ஒன்று இருக்குமானால், தேவனுக்கு சித்தமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமானால், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு என்று அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 3 முக்கியமான காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நாளில் இந்த செய்தியினுடைய தலைப்பு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன் என்பது. அவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 3 முக்கியமான குறிப்புகளை நான் இன்றைக்கு காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட சொல்லுகிறேன். கவனிங்கள். முதலாவது, he has prepared people. முதலாவது, தேவன் நமக்கான மனிதர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, he has prepared place. தேவன் நமக்கான ஸ்தானத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது, he has prepared provisions. தேவன் நமக்கான தீர்வுகளை அல்லது நமக்கான தேவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். praise God. ஆமென். அல்லேலூயா. ஆமா, 3 காரியங்கள். தேவன் நமக்கான மனிதர்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நமக்கான ஸ்தானத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், மூன்றாவது அவர் நமக்கான தீர்வு அல்லது தேவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, 3 காரியத்தை மைண்ட்ல வச்சுங்க. எல்லாரும் சொல்லுங்க, மனிதர்கள், ஸ்தானம், தேவைகள். சொல்லுங்க, மனிதர்கள், ஸ்தானம், தேவைகள்.
எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் எனக்கான நன்மைகளை நான் எங்கே போய் தேடுவேன்? நீங்கள் தேட தேவையில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அது வரும். கவனிங்க. ஆனால் ஒன்று ரொம்ப முக்கியம், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதை நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். இதை கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டோம்னா அதை நான் கடைசியாக விளக்குறதுக்கு உதவியாக இருக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர்களுக்கான மக்களை அவர் என்ன பண்ணுறார்னா ஆயத்தப்படுத்துகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24:15 நாம் வாசிக்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தன்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். நல்லா கவனிங்க. இங்க எலியேசர் என்கிறதான ஒரு மனுஷன் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு தேசத்துக்கு தன்னுடைய எஜமானனால் அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அறிமுகமே தெரியாது, ஊரு பேரு ஒன்றும் தெரியாது. அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் இங்கே பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு கூட கொடுக்கல, பேர் தான் சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இவருடைய வேலைக்காரனாக நான் வர்றேன்னு சொல்லு, அங்கே போய் என் பையனுக்கு பொண்ணு கேட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. கவனிக்கணும். இதை சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக போனாலே நமக்கு பொண்ணு தர மாட்டான். ஆமாம், நம்ம ஆஸ்தி பாஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து நம்ம ஆள் அம்பாரத்தோடு போய் கேட்டாலும் நமக்கு யாரும் தெரியாது, நீ போயிட்டு வாப்பான்னிடுவான். இந்த ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு விசிட்டிங் கார்டு கூட கையில் எடுத்துகிட்டு போகல. ஆனால் இந்த எலியேசர் செய்ததை அந்த வேத புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாக எழுதி இருக்குது. என்ன பண்ணாராம்? அவர் போய் துறவண்டையில் நின்று ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாராம்? என்னுடைய எஜமானுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, அவருக்கு நீங்கள் இதுவரையில் நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய தயவையும் கிருபையும் நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்க. இப்பொழுதும் இந்த திருமண காரியத்துக்காக நான் புறப்பட்டு போகிறேன், இந்த திருமணத்திற்காக நான் போகிறேன். என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்கள் எனக்கு தாங்க, என்னை நேர் வழியாக நடத்துங்கன்னு ஒரு அற்புதமான ஜெபத்தை அந்த மனுஷன் செஞ்சுட்டு அவர் போகிறாரு. அங்கே போனால் எந்த பெண் தன்னுடைய எஜமானுக்கு வேண்டிய ஒரு பெண்ணாக இருப்பான்னு அவர் மனசுக்குள்ளே நிர்ணயிச்சுக்கிறார். ஒரு அடையாளத்தை கேட்குறார். நான் தண்ணி கேட்பேன், நான் தண்ணி கேட்கும் பொழுது எனக்கும் கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் யார் கொடுப்பாங்களோ அந்த ஒரு ஆள் தான் நீங்கள் என்னுடைய எஜமானுக்காக வைத்த பெண் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் கிணத்துக்கிட்ட நிற்கிறார். துறவண்டையிலே நிற்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவனிங்க. அங்கே தண்ணி எடுக்கிற பெண்கள் எல்லாம் வராங்க. இவர் முகம் ஒவ்வொருத்தரையாக பார்க்குது. இவங்களா இருக்குமோன்னு. இந்த அம்மா ரெபேக்கா வருது. ரெபேக்கா வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் தண்ணி தான்னா அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் குடிங்க, ஒட்டகங்களுக்கு நான் கொண்டு வந்து ஊத்துறேன்ன உடனே அந்த மனுஷன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இவ்வளோ சீக்கிரமாக கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி இருப்பாரா? ஒரு சந்தேகம் வருது. அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, யார் வீட்டு பிள்ளைமா நீ? ஏன்னா இது அவ்வளோ லேஸில் நடக்கிற காரியம் இல்லை. அவருக்கே டவுட் வந்துருச்சு. சில நேரத்தில் அவன் 10 செருப்பு தேயணுன்றான் பொண்ணு பார்க்குறதுக்கு. அலைஞ்சி திரிஞ்சு இத்தனை வருஷமாக பார்க்குறோம், ஒன்றுமே நடக்கலை. நான் வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அப்படி கொஞ்ச நேரத்தில் இந்த காரியம் வாச்சிருச்சே, இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா ஒரு பேர் சொல்லுது. நீ யாருடைய பிள்ளைம்மான்னு கேட்டால் அந்த பேர்லாம் அதில் இருக்குது பாருங்க. உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ நம்ம எஜமானுக்கு சொந்தக்காரரு இங்கே இருக்கிறாரு, அவர் வீட்டு பிள்ளை தான் இது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. கர்த்தர், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் முகம் தெரிய வேண்டாம், அட்ரஸ் தெரிய வேண்டாம், எங்கே போய் யாரை சந்தித்து காரியங்களை சாதிக்கிறதுன்னு சில நேரத்தில் நாம் யோசிப்போம். விலாசமே இல்லாத இடத்துல கர்த்தர் நமக்கு முகவரியாய் வருவார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் போன வாரம் சொன்ன மாதிரி அடையாளம் தெரியாத எனக்கு அவருடைய நாமம் அடையாளமாக இருக்கிறது. போன மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அவர் நாமம் தான் என் அடையாளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருடைய நாமத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவரே உங்களுக்கு விலாசமாக இருப்பார். நான் யாரை பார்ப்பேன், யாரை சந்திப்பேன்? பாருங்க,
இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, ஐயா இந்த ஊரில் ஒருத்தன் நமக்கு வீடு தர மாட்டேங்கிறான், நீங்கள் இல்லை கொஞ்சம் நெஞ்ச நீங்கள் பேசியிருக்கீங்க, எல்லாரையும் திட்டி தீர்த்துட்டீங்க. யோவான் சானகன் திட்டினது போக இப்போ நீங்கள் திட்டினது ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்களை கொலை செய்கிறதுக்கு தேடுறாங்க. நம்மளை இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான், வீடு தர மாட்டான். எல்லா சத்திரங்களும் எல்லா சமூக நல கூடங்களும் என்ன ஆயிடுச்சு, நிரம்பி வழியுது. இப்போ நமக்கு இடமே இல்லை. எங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொல்றீர்? நாமளும் பஸ்காவை கொண்டாடணும், சரி பேருக்காவது கொண்டாடி தொலைப்போம், இடம் இல்லையா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வர்ற ஒருத்தன் வருவான். நான் அடிக்கடி யோசிக்கிறேன், இந்த ஆள் இவர் கவனிச்சிருக்காரு பாருங்க, இந்த தண்ணீர் குடம் சுமந்து ஒருத்தன் வருவான்றத அவர் கவனிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமாம், உன் வாழ்க்கையில் உன்னுடைய அசைவுகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமாம், அவன் எஜமானுக்கு கூட இவன் எத்தனை குடம் தண்ணி எடுத்தான்னு தெரியாது, ஆனால் இந்த தேவன் கவனிச்சிருக்கிறார். எந்த கிராமத்துக்கு போனால் இந்த நேரத்தில் ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு வருவான், அவனை ஃபாலோ பண்ணி நீ போ. அவனை ஃபாலோ பண்ணி போனனா அவன் எந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறான்னு அந்த வீட்டு ஓனர் யாருன்னு கேளு, அந்த ஓனர்கிட்ட பேசு, அவன் உனக்கு இடத்த காட்டுவான்றார். கவனிங்க, அப்போ நான் சொல்கிறேன், ஒரு நபரை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த நபர் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆளாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சவுல் அவருடைய வாழ்க்கையில் கழுதைகள் காணாமல் போய் திகைத்து தெரிந்த பொழுது அங்கே ஒரு வேலைக்காரன் மூலமாக ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், நாம் அவரிடத்தில் போவோம், அவர் சொல்லுவதெல்லாம் நமக்கு தப்பாமல் நடக்கும். ஆமென். அப்போ சவுல் சாமுவேலை சந்திக்கிறதுக்காகவே ஒரு கழுதை காணாமல் போய் தொலையிட்டோம். அந்த கழுதை காணாமல் போனதுனால சவுல் சாமுவேலை கண்டுபிடிச்சாரு, சாமுவேல் சவுலை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த தெய்வீக இணைப்புகளை, தெய்வீக தொடர்புகளை தேவன் ஏற்படுத்தி தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கான மனிதர்களை உங்களுக்கு வழிகாட்ட, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய சில மனிதர்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஆயத்தம் பண்ணின மனிதர்கள், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் ஆயத்தம் பண்ணின மனிதர்கள். அல்லேலூயா. அவங்களை நீங்கள் சந்திக்கிற இடம் சில நேரத்தில் கொஞ்சம் அந்த சந்திப்புகள் எங்கே நடக்கும்னு தெரியாது. யோசேப்புக்கு அந்த சந்திப்பு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் நடந்தது. அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டிய பக்கங்கள்னு நினச்சா நிச்சயமாக அது எதுவாக இருக்கும்னா போத்திபார் கம்ப்ளைண்ட்டும் அந்த அவரை அரெஸ்ட் பண்ண அந்த நாளும் தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் வேதனைப்பட்ட அல்லது அவமானத்தை சுமந்த நாட்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அவமானத்தை கடந்து வந்த ஒரு இடம் இந்த சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தான் அவருக்கு ராஜாவினுடைய பானபாத்திரன் சுயம்பாகி 2 பேருடைய தொடர்பு அங்கே தான் கிடைக்கிறது. இவனை அரண்மனைக்கு கொண்டு போகக்கூடிய ஆட்கள் அவங்க, இவனை பற்றி ராஜாவிடத்தில் பேசக்கூடிய ஆட்கள் அவங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சில நேரத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு யாரை தெரியும், நாங்கள் யார்கிட்ட போவோம், எங்களுக்காக நன்மையை பேசுறதுக்கு யார் இருக்கா, எங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா யார் வருவா அப்படின்னு சில நேரத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள் அங்கலாய்க்கிறது உண்டு. நான் சொல்கிறேன், உனக்கு யாரை தெரியும்னு நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களே, உங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனை தெரியுமான்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவரை மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ஒரே ஒரு தேவன் போதும். உன் வாழ்க்கையில் என்னென்ன காலத்துக்கு யார் யார் வேணுமோ அந்தந்த காலத்துக்கு அந்தந்த ஆட்களை அனுப்பி ஆண்டவர் உன் வாழ்க்கையை மகிமையினால் நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் அவனோட என்ன பண்ணாங்களா, கூடிக்கொண்டார்கள் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உங்களுக்கு பரிகாரமா இருக்கக்கூடிய, ஆதரவா இருக்கக்கூடிய, உங்க நன்மையை நாடக்கூடிய மக்களை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, மொர்தெகாயை பற்றி நீங்க எஸ்தர் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தன் ஜனத்தினுடைய நன்மையை நாடுகிறவனா இருந்தான். அந்த யூத தேசத்துல
பெர்சியா தேசத்துல அடிமையாய் போன அந்த யூத குலத்திற்காக அவங்க நன்மையை நாடுறதுக்கு கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்து ஒருத்தரை எழுப்புறார். ஆனா நன்மையை நாடுற மனுஷன் ஆனா திராணி இல்லை. நல்லா கவனிக்கணும். சிலருக்கு நன்மை செய்யறதுக்கு மனசு இருக்கும், திராணி இருக்காது. இப்ப நான்லாம் எந்த மாதிரி மனுஷன் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு சிலருக்கு தெரியும். ஆமாம், நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த கொருக்குப்பேட்டை எப்படி இருக்கும்னா, உலகத்திலேயே மிக சிறந்த பட்டணமாக அந்த கொருக்குப்பேட்டையை மாற்றிடுவேன். என் சபை மக்கள் தான் உலகத்திலேயே அதிக செழிப்பான நன்மைகளால் நிறைந்த மக்களாக இருப்பார்கள். நான் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவன். ஆனால் திராணி இல்லை. பார்த்தீங்களா, நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன இல்லை? திராணி இல்லை. நமக்கு அதுக்கான பலன் இல்லை, வல்லமை இல்லை. ஆனால் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க, அந்த மனம் மட்டும் இருந்ததுன்னா இந்த மொர்தெகாய் ஒரு காலகட்டம் வரையிலும் அரண்மனையில் அப்படியே வாசப்படியிலேயே நின்றுட்டு கிடந்தான். பாவம், அப்படியே அரண்மனையில் வாசப்படியிலேயே கிடந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளை குறிச்சார் பாருங்க. அந்த நாளில் அவன் அரண்மனைக்கு உள்ளே போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா அவனை பெரியவன் ஆக்கி. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவனை பெரியவன் ஆக்குனதுக்கு காரணம் தன் ஜனத்தினுடைய நன்மையை நாடுகிறவன் என்பது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் சுத்தி ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மனசு இருக்கும், ஆனா திராணி இருக்காது, பலன் இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. திராணியை அவர் தருவார், பலனை அவர் தருவார், நன்மையை அவர் கட்டளையிடுவார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனா ஏற்படுத்தி தருகிற சில நல்ல உறவுகளுக்காக நன்றி. ஆமென். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களால அது நடக்காது, இவங்களால் அது நடக்காது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார், மனுஷங்களை அனுப்புவார், இருக்கிற மனுஷங்களை தகுதிப்படுத்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களையே தேவன் தகுதிப்படுத்திடுவார். தெரியுமா? ஆமாங்க, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களையே தேவன் பலப்படுத்திடுவார். நீங்களே, இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். எப்படி? இவன் நினைக்கிறான், நாங்கள் எங்கிருந்து வரோம், இவ்வளோ பேருக்கு எங்கிருந்து வரோம்? அவர் சொல்றார், நீங்களே கொடுங்கள். எங்கிருந்து வரோம்? நாங்கள் எங்கே வச்சிருக்கோம்? மடியில் யாருக்கு பாக்கெட் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்ற, இல்லை ஆகும் எடுத்துட்டு வா, என்ன இருக்குதோ எடுத்துட்டு வா, நீங்களே கொடுங்கள் அப்படின்றார். தேவன் திராணி உள்ளவர்களா மாற்றுவார். அவருடைய பலத்த கரம் அதை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கான மக்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமா, எனக்கான மக்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உங்களுக்கு ஒரு ரெபேக்காளை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார் ஏற்கனவே. அப்போ இதுக்கு பிறகு ரெபேக்காலாம் பிறக்க மாட்டான். ஏற்கனவே பிறந்த ரெபேக்கால் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் சேர்த்து வாழ வேண்டியது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான மனிதர்களை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த மனிதர்களுக்காக நன்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஸ்தானம், தேவன் உங்களுக்கு கொடுக்கும் இடம். அந்த இடத்தை கர்த்தரே என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 14:15. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். எப்படிப்பட்ட ரூமு? ஆமா, வேற எங்கேயும் இடம் கிடைக்கல, கடைசியா ஒரு குடோன் கிடக்குது, ரொம்ப அழுக்கு பிடிச்சி இருக்குது, வேணும்னா சுத்தம் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு கரை பிடிச்ச மொட்டை மாடி இருக்குது, அதை எடுத்துக்கங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? எப்படி சொன்னாரு சொல்லுங்க. அந்த வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. தான் வீட்டினுடைய மேல் மாடி ஒன்று இருக்கு, அந்த மேல் மாடியை அழகாக சுத்தம் பண்ணி நீட்டாக கம்பளம் முதலானவைகளெல்லாம் விரித்து ஒரு பெரிய மொட்டை மாடி. அந்த வீட்டை அந்த பண்டிகை சீசனில் அவன் வாடகை விட்டுருந்தா பணம் பார்த்துருப்பான். அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு எப்போவுமே எதையாவது பணமாக்கிறணும் தானே நம்ம ஆளுகளோட மனமெல்லாம் இருக்குது.
ஆனா இவன் பாருங்க அந்த கம்பளம் முதலானவளெல்லாம் விரிச்சு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு இதை கேட்டா நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு கேட்டா கொடுக்கலாம். இவர் பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, அவருக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் எதுன்னு அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து சீஷர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. நான் சொல்றேன், தேவன் உனக்கான ஸ்தானத்தை, உனக்கான இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சவுல் கழுதைகளை காணாமல் போய் அவன் பாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றான். தீர்க்கதரிசிக்கிட்ட வந்தா அவனுக்கு ஒரு பெரிய கவலை. அவனுக்கு என்ன கவலை தெரியுமா? நீங்கள் சொன்னால் எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல. அவன் சொல்கிறான், அப்பா ஒரு ஊழியக்காரரை பார்க்க போகிறான், கையில் எதுவும் காணிக்க எதுவும் இல்லை, அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணுமே அப்படின்னா. வேலைக்காரன் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, சின்னதாக சேர்த்து வச்சுருக்கேன், அதை கொடுத்துடலான்றான். எப்படி இருக்கான் பாருங்க எஜமானோ வேலைக்காரனோ. நம்மளாம் தெரியுமா நினைப்பான், போனால் அவர்கிட்ட என்ன வாங்கிட்டு வரலாம், அவருக்கு எதுவும் கொடுக்க வேணாண்டா, சாமுவேல்கிட்ட இல்லாததா அவரே நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாருவான் நம்மால். ஆனால் இவங்க பாருங்க என்ன கொடுக்கலாம்ட்டு போனால் சாமுவேல் தீர்க்கதரிசி இவங்களை அழைச்சி அவங்கள பார்த்த உடனே கர்த்தர் பேசுகிறாரு. நான் சொன்னேன்ல அவன் தான் இவன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சாமுவேல் அவனை கூட்டு போய் எங்கே உட்கார வைக்கிறார் பாருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 29, 24 நாம வாசித்தோமானால், அப்பொழுது 23, 24 இல்லையா? பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, நான் உன் கையில ஒரு பங்கை கொடுத்து வச்சனே, அதை கொண்டு வந்து வை என்றார். அதை கொண்டு வந்து வை என்றார். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல், நல்ல கவனிங்க, ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றார். சரி, 22வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே அவர்களை வைத்தான். கவனிங்க, எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனா அந்த சீட், அந்த பிளேஸ் இருக்குல்ல, அது காலியாவே இருக்குது. அந்த பிளேஸுக்கான ஆள் வர வரைக்கும் அந்த இடம் காலியா இருக்குது. அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு தலைமையான இடத்தை கர்த்தர் இந்த சவுலுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சவுல் வந்த பிறகுதான் சாமுவேல் கொண்டு போய் அவனை அந்த இடத்துல, அந்த இருக்கையில அமர பண்ணுகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஸ்தானத்தை, உங்களுக்கான இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கவனிங்க, இவனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா, கடைசி வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட கழுதிகளை மேய்ச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்றது அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவனை அப்படி கழுதைகளுக்கு பின்னாடியே காலத்தை கழிச்சிடலான்ற அந்த எண்ணத்தை மாற்றி, இல்லப்பா உன் ஸ்தானம் இது இல்லை, உன் ஸ்தானம் இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பது, இஸ்ரவேலின் அதிபதியா இருப்பது, என் ஜனங்களுக்கு தலைவனாய் இருப்பது என்று கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98
40672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.